மை டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், ஸோ இது ஒரு முக்கியமான டிஎன்பிசிலேருந்து வந்திருக்க அர்ஜென்ட் அப்டேட். ஓகேவா? ஸோ லாஸ்ட் குரூப் 2 எழுதின எல்லாருக்கும், அதாவது இந்த வருஷம் குரூப் 2 எழுதின எல்லாருக்கும் ஒரு இமீடியட் அர்ஜென்ட் அப்டேட். என்ன அப்படின்னு சொன்னால், என்ன சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி அப்படின்னா, 22ஆம் தேதியில இருந்து, ஓகேவா, ஸோ 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை, விச் மீன்ஸ் இன்னைக்கு 21ஆம் தேதி, நாளையிலிருந்து அடுத்த 4 நாளைக்கு ஓடிஆர் ஓப்பனில் இருக்கும். ஓகே, ஓடிஆர்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் லாகின் பண்ணுவீங்கல்ல, அந்த இது ஓப்பனில் இருக்கும். அதில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிருக்கும். அது எப்படி எந்த வகையில் கேட்பாங்க, நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ நான் செக் பண்ணேன், இன்னும் அது வரல. ஏன்னா 22ஆம் தேதி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஹாவ் யூ ஸ்டடிட் பயாலஜி, பாட்டனி ஆர் ஜுவாலஜி அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் ஹெச்எஸ்சி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ 12th நீங்கள் பயாலஜியோ பாட்னியோ இல்லை ஜுவாலஜியோ படிச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து எஸ்ஆர் நோ அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக இது வந்து எதுக்காக அப்படின்னா, லைவ் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசி வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, 1270 அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 போஸ்டிங் பக்கம் இந்த இதில் வருது, 400க்கு மேலேயே. ஓகேவா? ஸோ அதனால் வந்து அந்த ஒரு எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி வந்து 12th நீங்கள் பயாலஜியோ பாட்னியோ ஜுவாலஜியோ ஒரு பேப்பராக படிச்சிருக்கணும், ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். ஓகே, ஸோ அதனால் அந்த இது இனிஷியலாக ஆட் ஆகிருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் ஃபஸ்ட் இனிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே இந்த வேக்கன்சி இன்க்ளூட் ஆகிருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் போடுறப்ப இருந்திருக்கும். பட் இது இப்போ இன்க்ளூட் ஆனதுனால திரும்ப இதை ஓடிஆர் ஓப்பன் பண்ணி யார் யார் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தா இந்த பயாலஜி இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் படித்தவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா ஒரு நல்ல கன்சிடரபிள் அமௌண்ட் போஸ்டிங் வந்து இந்த இதுக்கு வந்திருக்கு. பட் இதனால் மற்றவங்க வந்து எந்த ஒரியும் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் நல்ல மார்க் ஓரளவுக்கு எடுத்திருந்தீங்க, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரீங்கன்னா, பயாலஜி எடுத்தவங்க அதுக்கு மூவ் ஆகிட்டாங்கன்னா உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு பட் என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இது எல்லாருமே எஸ்ஆர் நோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, ஸோ 22ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரையும் ஓடிஆரில் இது ஓப்பனில் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக அதில் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு மாதிரி இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா உள்ளே போய்ட்டு எஸ்ஆர் நோ கொடுக்கணுனாலும் நம்ம அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோ இன்னொரு ஷார்ட்ஸ் வந்து இதுக்காக போடுவோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. மறக்காமல் இதை பண்ணிவிடுங்க, குரூப் 2 எழுதின எல்லாரும். ஓகே, தேங்க்யூ.